அவர்களை அவர் என்ன செய்தார் என்று கேட்டார். நாங்கள், அவர் தம் அருகிலுள்ள அரேபியரை வெற்றி கொண்டு விட்டார். சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களையும் அவர் ஜெயிச்சிட்டார். நான் சொன்னேன்ல, தப்புக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, மக்கா வெற்றி முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ்ல தான் தஜ்ஜாலை பத்தி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு கத்துக் கொடுக்குறான். அதற்கு அவன், அப்படித்தான் நடந்ததா? அவர் கேட்க, அவர் தம் அருகில் அரபியை வெற்றி கொண்டார், அரபியர் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டனர் என்று சொன்னோம். அதற்கு அவன், அப்படித்தான் நடந்ததா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அப்போ அதுக்கு வந்து இது வந்து முஸ்னத் அகமதுல இன்னொரு இந்த ஹதீஸுடைய ஒரு கூடுதல் வாசகம் வருது. அதுல எப்படி இருக்குன்னா, அரபுகள் அனைவரும் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்கறாங்க. அவர்கள் ஆமாங்கிறான். அவர்களின் கலிமாவும் தீனும் ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்டான் தஜ்ஜால். என்ன சொல்றாங்களோ அதே தீன்ல இருக்காங்களா அப்படிங்கிறான். நம்ம என்ன, கலிமா வேற தீன் வேற. பாத்தீங்க, தஜ்ஜாலுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு. அவன் என்ன பண்ணுவான், அப்படியா கலிமா மட்டும் இருக்கோ, தீன் இருக்கா, நான் வந்துட்டேனா, ரெண்டும் ஒன்னாவா இருக்கா, தீனும் கலிமா ஒன்னா இருக்கா, அப்படியா, ஆம் என்றோம். ஆமா, என்ன அல்லாஹ் தான் வணங்குறாங்க, வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தான் வணங்குறாங்க, அப்படியா, ரைட், ஓகே. அவன் அறிந்து கொள்ளுங்கள், அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும். இவன் சைத்தான் கிடையாது, புரியுதா? இவன் சைத்தானா இருந்தா என்ன பண்ணுவான், அவரை நிராகரிப்பதே நீங்கள் நல்லதாகும், உல்டா அட்வைஸ் பண்ணுவான். சைத்தான் எங்கேயாவது சொர்க்கத்துக்கு போற வழி காமிப்பானா? இப்ப தஜ்ஜால் இங்க என்ன சொல்லியிருக்கான், ரசூல்லாவை பத்தி நல்ல விதமா சொல்றான். அப்ப தஜ்ஜால் யாரு? அல்லாஹ்வுடைய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமனைட் ரோபோட்னு வச்சுக்கோங்க. அது அல்லாஹ் சொல்ற வேலையை செய்யும். அதுக்கு ஒண்ணுமே நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு தான் அதுக்கு பேரு ஜஸது. அது வந்து ஒரு உயிரற்ற